ஹலோ காய்ஸ், நான் சுப்ரியா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் க்ரீன் க்ளே பவுடரும் சார்கோல் பவுடர் வச்சு ஒரு சோப் வந்து மேக் பண்ண போகிறோம். இந்த சோப் வந்து சிங்கிள் ஆயில் சோப், அதாவது கோகனட் ஆயிலை வச்சு சூப்பர் ஃபேட் மெத்தடில் 25% வந்து கால்குலேட் பண்ணி இந்த சோப் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அழகாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டே இன் மை லைஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எப்போல்லாம் வந்துட்டு நான் வந்து ஒரு சேடாக இருக்கணும், ஒரு ஃபீலிங் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி யூனிக்காக வந்து ஏதாவது சோப் வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு காஸ்மெட்டிக் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வேரியண்ட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோகனட் ஆயில் வந்து 500 ml வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எம்எல் சொல்ல மாட்டோம், நம்ம கிராமில் தான் வந்து எடுப்போம். ஸோ வந்து சல்ஃபர் ஃப்ரீ கோகனட் ஆயிலாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. செக்கில் ஆட்டுவாங்களே பியூராக அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. தென் லைவ் சொல்யூஷன் வந்து நான் மேக் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் வந்துட்டு லைவ் சொல்யூஷன் மேக் பண்ணும்போதோ இந்த என்டையர் சோப் மேக்கிங் ப்ராசஸில் நீங்கள் ஹேண்ட் க்ளவுஸ் வந்து வேர் பண்ணிக்கோங்க. ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ நான் வீடியோ மேக் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் இது க்ளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த லைவ் அதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது நான் கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் தான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, சோப் மேக்கிங் பார்க்குறீங்க அப்படின்னா க்ளவுஸ் வந்து வேர் பண்ணிக்கோங்க. அலர்ஜி இஷ்யூ, இந்த மாதிரி ஸ்மெல்லு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. காகிள்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இல்லைனா அந்த லைவ் வந்து உங்கள் பேர்ன் பண்ணிவிடும் உங்கள் ஸ்கின்னில் பட்டுதுன்னா. ஸோ அதுக்காக தான். ஸோ 500 கிராம் வந்து கோகனட் ஆயிலில் நான் வந்துட்டு 20% வந்து சூப்பர் ஃபேட் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு எனக்கு எவ்வளோ வந்து லைவ் மெஷர்மெண்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 73.2 கிராம். அதுக்கு வாட்டர் கால்குலேஷன், வாட்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 125 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது 125லேருந்து 130 அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ டிஎம் வாட்டரை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ண ஒரு பவுலில் போட்டுட்டு லையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிட்டில் பை லிட்டிலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி லை சொல்யூஷன் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து லை சொல்யூஷனை வந்து இதில் போர் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு ரொம்பவே லிக்விடாக தான் இருந்தது. ட்ரேஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வரல. நீங்கள் வந்துட்டு ஆயிலை ஃபஸ்ட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லை சொல்யூஷனை வந்து போர் பண்ணுங்கள். அப்போ இன்னுமே கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இப்போ வந்து நான் பிளெண்டர் வந்து மோர் தென் ஒரு 10 minutes பக்கமே வந்து இவன் தான் வந்து நான் போட்டிருந்தாலுமே எனக்கு ட்ரேஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வரல. பிகாஸ் இது வந்து நம்ம சூப்பர் ஃபேட்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால தான் ட்ரேஸ் வந்து சீக்கிரமாக வராதது எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வேரியண்ட் வந்து பவுடர்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? க்ரீன் க்ளே பவுடரும் தென் சார்கோல் பவுடரும். ஸோ ட்ரேஸ் வந்து நார்மலாக வந்து மல்டிபிள் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ட்ரேஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வேரியண்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சமே வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து இந்த 2 வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஒரு பீக்கரில் வந்து நம்ம ஆல்ரெடி சஃபானிஃபிகேஷன் நடந்த இந்த ஒரு சோப் பேட்டரை வந்து நான் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாட்டில் வந்துட்டு நான் க்ரீன் க்ளே பவுடர், அதாவது ஃப்ரெஞ்ச் க்ரீன் க்ளே பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். அனதர் பாட்டில் வந்துட்டு சார்கோல் பவுடர் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ க்ரீன் க்ளே பவுடர் வந்து நான் எவ்வளோ கிராம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 grams எடுத்திருக்கேன். சார்கோல் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 grams இல்லை ஒரு 4 grams தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் குட்டி குட்டி பால்ஸும் இல்லாமல் நல்லா வந்து இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது எல்லாமே. நம்ம வந்து சோப் மேக்கிங் கிளாஸும் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியணுன்னா கூட எனக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா சோப் மேக்கிங் கிளாஸ்க்கு, அதுலேயும் வந்து எனக்கு அங்கே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நல்லா இந்த பிளெண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவந்தோ வந்து பிளெண்ட் பண்ணி எப்படி பார்த்தாலுமே வந்து எனக்கு ட்ரேஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வரலை. ஸோ ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம வந்து லேயர் பை லேயராக வந்து இதை டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் எப்படி வந்து அந்த சோப் வந்து எந்த டிசைனில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
சோப் மேக்கிங்ன்றது ஒரு ஆர்ட் தான் நான் சொல்வேன். உங்களோட மைண்டை வந்து நீங்கள் ஏதாவது டைவர்ட் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து மேக் பண்ணலாம். யூனிக்காக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஃபார்முலேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம். ஸோ நான் வந்து இப்போ சார்கோல் பவுடரை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். தேவையான எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிம்பிள் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரீ பெப்பர்மெண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நான் இப்போ வந்துட்டு மவுல்ட் வந்து 1 kg பண்ணல, சிங்கிள் மவுல்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரப்பிங் ஆல்கஹால் போட்டு வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஸ்டெர்லைஸ் பர்பஸ் அதுக்காக. தென் இப்போ வந்துட்டு நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எப்படி வந்து பண்ணுறேன்ட்டு நீங்கள் பாருங்கள். மைண்டுக்கு நல்லா காமிங்காக ரிலாக்ஸிங்காக வந்துருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இல்லை இதோட ஃபார்முலேஷன் வேணும் ஆர் சோப் மேக்கிங் கிளாஸை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அகெயின் உங்களை வந்து ஒரு காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் வீடியோவில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Supriya Susanna. Thanks for watching my video. Bye bye.